பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 55 சங்கீதம் 22 வசனம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய பாரங்களை நாம் சுமந்து தவிக்காதபடி கர்த்தர் மேல் அதை வைத்து விட வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அநேக நேரங்களிலே ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாரங்களை சொல்லுகிறோம், மறுபடியும் அதே பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாரத்தை என் மேல் வைத்துவிடு, அப்பொழுதுதான் நான் உன்னை ஆதரிப்பேன், உன்னை கைவிடவே மாட்டேன், தள்ளாட விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய பாரத்தை முழுவதுமாய் கர்த்தரிடத்திலே இறக்கி வைப்போம். ஒரு நம்பிக்கையோடு இறக்கி வைப்போம். நிச்சயமாக எனக்கு விடுதலை உண்டு, இனி எனக்கு வாழ்க்கையில பாரம் இல்லை என்று விசுவாசத்தோடு நாம் எழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அநேக ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்ளும். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மறுபடியும் பாரத்தை சுமக்காதபடி முழுமையுமாய் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து விட்டு விடுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஆண்டவரிடத்துல இருக்கிற நிலைமையிலே போவோம், அவரிடத்திலே நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம். நிச்சயமாகவே அவர் இளைப்பாறுதல் தருவார். எல்லா சுமைகளையும் அவரிடத்தில் இறக்கி வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகுதியான இளைப்பாறுதலை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே அந்த இளைப்பாறுதலை ஆண்டவர் இலவசமாய் நமக்கு தந்திருக்கிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எபிரேயர் புஸ்தகம் 12 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மேகம் போன்ற திரளான சாட்சிகளை ஆண்டவர் நமக்கு முன்பாக நிறுத்தி, இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பாரமான எல்லாவற்றையும் சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிற இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும் பொழுது நாம் நிச்சயமாக மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது, பாரமான எல்லாவற்றையும் அப்படியே தள்ளிவிடும் பொழுது, சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். அந்த விசுவாசத்தை நம்மில துவக்குகிறவர் முடிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம், சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற விசுவாச ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம்.
கொள்ளுவோம். வாடாத கிரீடத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. எப்படி நமக்கு ஆதரவு கொடுக்கிறார்? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீயோனிலே தேவ பிரசன்னத்திலே தேவ சன்னதியிலிருந்து நம்மை ஆதரிக்கிறார். ஆகவே ஒருபோதும் நம் கைவிடப்பட மாட்டோம். பொறுமையோடு ஓடுவோம். ஆண்டவருடைய ஆதரவை பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை ஆதரித்து நம்முடைய பாரத்தை நம்மை விட்டு அகற்றி நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருளி செய்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். யோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று யோபு சொல்லுகிறார். இந்த நாளிலே விழுகிறவனை ஆண்டவர் வார்த்தையினாலே நிலை நிற்க பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விழுந்து விடுவோம் என்று சொல்லும் பொழுது அவருடைய கிருபையின் வார்த்தைகள் நம்மை தாங்குகிறது, நம்மை நிலை நிற்க பண்ணுகிறது, தள்ளாடுகிற நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்துகிறது. ஆகவே அவருடைய வார்த்தையை வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். பாரங்களை முற்றிலுமாய் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விடுவோம். அவர் நம்மை ஆதரிப்பார். ஒரு நாளும் நம்முடைய கால்கள் தள்ளாட விட மாட்டார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தள்ளாடி நடக்கிற அனுபவத்திலிருந்து தூக்கி எடுத்து அவர்களை நிலைநிறுத்துவீராக. எல்லா பாரங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் இன்றைக்கு ஒவ்வொருவரை இறக்கி வைத்து ஒரு தெய்வீக சமாதானத்தை, உம்முடைய ஆதரிப்பை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளே மிகுந்த சமாதானத்தினாலே இளைப்பாற நீர் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.